ஆயுள் காப்பீட்டுக் கழகம் நம் நாட்டில் மிகவும் நம்பகமான காப்பீட்டு நிறுவனமாக கருதப்படுகிறது. இது முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வருமானத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சந்தை அபாயங்களிலிருந்தும் அவர்களின் முதலீடுகளை பாதுகாக்கிறது. பெரும்பாலான மக்கள் வரி சலுகைகளுக்காக எல்ஐசி பாலிசிகளை வாங்குகிறார்கள். அதன் பெரும்பாலான பாலிசிகள் நீண்ட காலத்திற்கானவை. பல நேரங்களில் பாலிசிதாரர்கள் ஒரு பாலிசியை வாங்கி சில மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு பிரீமியம் செலுத்துகிறார்கள். ஆனால் பின்னர் அதை மீண்டும் செலுத்துவதில்லை. சில நேரங்களில் பாலிசி எப்போது முதிர்வடையும் என்று மக்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் பணத்தை எடுக்க மறந்து விடுகிறார்கள். இந்த தொகை காலப்போக்கில் உரிமை கோரப்படாத தொகையாக மாறுகிறது. நீங்கள் எப்போதாவது ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்து சில வருடங்களுக்கு பிரீமியம் செலுத்தி பின்னர் செலுத்த மறந்துவிட்டால் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பணத்தை நீங்கள் திரும்பப் பெறலாம். எல்ஐசி தனது வாடிக்கையாளர்களுக்கு பாலிசி கிளைம்களை தாக்கல் செய்யும் வசதியை வழங்குகிறது. உங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிதாக ஆன்லைனில் கிளைம் செய்யலாம். உங்கள் உரிமை கோரப்படாத தொகையை சரிபார்க்க முதலில் எல்ஐசியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://licindia.in/ என்ற முகவரிக்கு செல்லவும். பின்னர் அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் என்பதற்கு செல்லவும். ஒரு சாளரம் திறக்கும். அதில் உங்கள் பாலிசி எண், பாலிசிதாரரின் பெயர், பிறந்த தேதி மற்றும் பான் அட்டை எண் ஆகியவற்றை உள்ளிடுமாறு கேட்கப்படும். இந்த தகவல்களை வழங்கிய பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். எல்ஐசியிடம் உங்களுக்கு ஏதேனும் பணம் இருந்தால் சப்மிட் என்பதை கிளிக் செய்தவுடன் அது காட்டப்படும். இதற்கு பிறகு பணத்தை உரிமை கோருவதற்கான செயல்முறையை நீங்கள் முடிக்க வேண்டும். https://licindia.in/en/web/guest/home என்ற லிங்கை கிளிக் செய்வதன் மூலமும் நீங்கள் நிலுவைத் தொகையை நேரடியாக சரிபார்க்கலாம். உங்கள் உரிமை கோரப்படாத தொகையை உரிமை கோர நீங்கள் ஒரு எல்ஐசி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் KYC செயல்முறையை முடித்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எல்ஐசி உங்கள் தகவல்களை அதன் பதிவுகளுடன் சரிபார்க்கும். தகவல்கள் சரியானவை என கண்டறியப்பட்டால் உங்கள் கோரிக்கை செயல்படுத்தப்படும். சில நாட்களுக்குள் உங்கள் பாலிசியுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும். பாலிசியை புதுப்பிக்க பாலிசிதாரர் செலுத்த வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வட்டியை செலுத்த வேண்டும். பாலிசியை புதுப்பிக்க பாலிசிதாரர் ஒரு முகவர் மூலமாகவோ அல்லது ஒரு கிளைக்கு சென்றோ எல்ஐசி பாலிசி திருத்த செயல்முறையை முடிக்கலாம். வாடிக்கையாளர் சேவையை அழைப்பதன் மூலமும் இது குறித்து விசாரிக்கலாம்.